Hi my dear friends, வணக்கம் and welcome to எனக்கு பிடித்த சமையல். Friends, நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த டைம்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படினா Subscribe பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்றதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து சின்ன துண்டா 2 துண்டு இஞ்சி உள்ள சேர்த்துக்கலாங்க. அதுக்கு அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. அதுக்கு அப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வந்து பைனாப்பிள் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. இதுதான் சேர்க்கணுமா அப்படினா கண்டிப்பா கிடையாது. திராட்சை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இது ஃபுல்லா வடிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா வடிச்சு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 3 ஐஸ் கியூப் உள்ள சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து கூலிங் இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, அது பாதி அளவுக்கு மட்டும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இது ரெடி பண்ணி எடுத்துருக்கு இல்லைங்களா, மீதி 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அரைச்சி எடுப்பீங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி குட்டி பசங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் கியூப் சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சமாக சேர்த்துட்டு மீதி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து 2 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த அளவுக்கு புதினா இஞ்சி எல்லாமே எடுத்துக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க. புதினா இஞ்சி சர்க்கரை எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த டைமில் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் Subscribe பண்ணிடுங்க. தேங்க்யூ.